தமிழ் சினிமால 2017ஆம் ஆண்டு விதார்த்தோட நடிப்புல வெளிவந்த கிடாயின் கருணை மனு திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் சுரேஷ் சங்கையா. தன்னுடைய முதல் படத்திலேயே கோலிவுட் வட்டாரத்திலே நல்ல வரவேற்பு இவருக்கு கிடைச்சிச்சு. இந்த படத்துல பலிக்காக கொடுக்க போற ஆட்டினுடைய பார்வையில இருந்து இந்த ஒட்டுமொத்த கதையுமே எழுதியிருந்தாரு. அது மட்டுமில்லாம இவருடைய படத்துல எளிய மக்களின் வாழ்வியலை பற்றியும் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரதிபலிப்பை கொடுத்திருந்தாரு. இதன் பிறகு இவர் இயற்றிய சத்திய சோதனை படமும் சோனி லிவ் அப்படின்னு கூடிய OTT தளத்துல வெளியாகி மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் காக்கா முட்டை திரைப்படத்தினுடைய இயக்குனரான மணிகண்டனிடமுமே உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி 6 வருடங்கள் ஆகியிருக்கு. இந்த நிலையில இவருக்கு சிறு வயது குழந்தைகளும் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. தற்பொழுது இவர் யோகி பாபுவை கதாநாயகனா வைத்து ஒரு படத்தையுமே இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவரு கல்லீரல் செயலிழப்பு காரணமா சென்னையில உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவு 11 மணி அளவுல சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்திருக்காரு. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லி கணேஷ் அவருடைய மறைவு அனைவரையுமே சோகத்துல ஏற்படுத்துச்சு. இப்போ இவரை தொடர்ந்து சுரேஷ் சங்கையா அவருடைய மறைவுமே கோலிவுட் வட்டாரத்தையே சோகத்துல ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.